வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் அவருடைய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் இரண்டும் திமுகவிற்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது என்று பொதுவான பேச்சு உண்டு. அது யதார்த்தமும் கூட, கள யதார்த்தமும் அப்படித்தான் இருக்கிறது. திமுகவுக்கு கடும் நெருக்கடியை 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அந்த கட்சியினுடைய பிரச்சாரங்களும் விஜய் ரசிகர்களும் பெரிய வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறார்கள். அது திமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு இழப்பை கொடுக்கும் என்று திமுக சற்று அஞ்சுகிறது. இதற்கு மாற்று வியூகமாக என்ன செய்வது? இதை திமுகவுடைய சீனியர்கள் யோசிக்காமல் இருப்பாங்களா? எத்தனை வருஷ கட்சி, சீனியர்களும் பலந்துன்னு கொட்ட போட்டவங்க. அப்போ அவங்க செஞ்ச யோசனை தான் இது. என்ன, இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க, அப்போ தான் அலர்ட் வரும். இப்போ தாவேக்காவில் இருக்கிற ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கிறதோ, இல்லை தாவேக்காவுக்கு தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண இயலாத அளவுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறதோ, காவல்துறை அனுமதி மறுப்பதோ, இதெல்லாம் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாரும் செய்கிற சாதாரணமான வேலை. இதனால் தாவேக்கா நிறுத்த முடியாது. காரணம், ஒரு பெரிய இளைஞர் கூட்டமே அவர் பின்னால் இருக்கிறது, நடிகர் விஜய் பின்னால் இருக்கிறது. அதை மறுக்க இயலாது. அது வாக்குகளாக மாறும், இல்லை எங்கே பிரியும், இதெல்லாம் களம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மிக நிகரான போட்டியை தரக்கூடிய, அதே சமயத்தில் செலவழிக்கிறதுக்கு காசு இருக்கிற ஒரு ஆள் வேணும்ல. யாரை வேணாலும் கட்சி ஆரம்பிக்க சொல்லலாம். மல்லை சத்யா கூட கட்சி ஆரம்பிக்க சொல்லியாச்சு, திமுகவோட இணைச்சிக்கலாம். ஆனால் செலவழிக்கணுமே. மல்லை சத்யாவுக்கு இவங்க தான் செலவு பண்ணணும். ஆனால் தன்னாலே நான் செலவு பண்ணுறேன், விஜய் கட்சியை எதிர்த்து நான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிடைக்கணும்ல. அப்படி ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார்? ஜோஸ் சார்லஸ் மார்டின். ஏற்கனவே அவருடைய மனைவி, அந்த ஜோஸ் சார்லஸோடைய சகோதரியை தான் ஆதவ் அர்ஜுனா, ஆதவ் அர்ஜுனா திருமணம் செஞ்சுருக்காரு. இடையில அவர் கான்ட்ரவர்ஷியலான பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அவர் முதலில் எங்கள் குடும்பத்தை கெடுத்தார், இப்போது விஜய் கட்சி இப்படியே விழுங்கிடுவார்லாம் நிறைய ஜோஸ் சார்லஸ் மார்டின் சொல்லியிருந்தார். இப்போ அவர் புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரி அரசியலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அதாவது அவர் ஆக்டிவாக இருக்காருன்னா நான் போய் அவர் கட்சியில் சேர்ந்துடல. இது சொல்கிறதுனால நான் ஏதோ அவர் ஆதரவாளர்னு இல்லை. ஆனால் பொதுமக்களிடம் பல நல உதவிகளை, நலத்திட்ட உதவிகளை சேர்ப்பது, தன்னுடைய சொந்த பணத்தில் செலவு செய்வது, ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுப்பது, இந்த நிலைகளில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் இருக்கார் பாண்டிச்சேரியில். அவரை ஏன் தமிழ்நாட்டில் இறக்கி விடக்கூடாது? செலவும் பண்ணுவார், டஃப்பும் கொடுப்பார். ஆதவ் அர்ஜுனா அவரை எடுத்து பேச முடியாது. இப்படி ஒரு திட்டத்தோடு களமிறங்குகிறது திமுக. தொடர்ந்து பேசுவோம்.